சட்டவிரோதமாக கட்டிய கட்டடத்தை இடிக்க நடவடிக்கை எடுக்காத சிஎம்டிஏவுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பீர்க்கன்கரணை சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த தேர்வுநிலை பேரூராட்சி கவுன்சிலர் ராகேஷ்குமார் சட்டவிரோதமாக கட்டிய கட்டடத்தை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டடம் இடிக்கப்படாததால் அந்த பகுதியைச் சேர்ந்த நாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனையடுத்து நடவடிக்கை எடுக்காத சிஎம்டிஏவுக்கு அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது நடவடிக்கைகளின் போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளை பின்பற்றும்படி காவல்துறையினருக்கு அறிவுறுத்த வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பாமக தலைவர் ஜி.கே. மணி தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. பாமக தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேசிய மனித உரிமை ஆணைய விதிமுறைகளை பின்பற்ற காவல்துறையினருக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளனர். திருவாணி ஆற்றில் அணை கட்ட கேரள அரசுக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உள்ளதாக பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணை கட்டும் விவகாரத்தில் தமிழக அரசு முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ள பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் நாமக்கல்லில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி, உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்காகவே பிரதமர் மோடி பொது சிவில் சட்டத்தை கொண்டுவரும் நாடகத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு 30-40 சீட்டுகளாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். நல்லிணக்கத்தின் அடிப்படையில் தமிழக மீனவர்கள் 5 பேரை இலங்கை அரசு விடுதலை செய்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 5 பேர் நேற்று நடைபெற்ற இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தையை ஒட்டி இலங்கை அரசு விடுதலை செய்ய உத்தரவிட்டது. இதன்படி 5 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியை அடுத்த கரபாளையத்தைச் சேர்ந்த ராமசாமிக்கும் அவரது மனைவி சுதாவுக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 4 வயது குழந்தையை கொலை செய்துவிட்டு சுதாவும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப தகராறில் நடந்த இந்த சம்பவம் ஊத்துக்குளி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு உதவி இயக்குனர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. புகாருக்குள்ளான அபுபக்கர் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.